நாங்கள் துபாயில் இருக்கிறோன்னா இன்னைக்கு அந்த வெடிகுண்டெல்லாம் போடுறப்போ வேறு நாட்டுக்காரங்க வந்துட்டு வேறு நாட்டில் வந்துட்டு தாக்குறாங்க இல்லைங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை தான். பட் நம்ம மோடி சார் வந்துட்டு அப்போது வந்துட்டு நம்ம நினைப்போம், கேலியாக பேசுவோம், என்ன இவர் அப்பப்போ வெளிநாடாக சுற்றுறாரு, அவர்கிட்ட போய் பேசுகிறாரு, இவர்கிட்ட போய் பேசிட்டு வராரு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு வராங்க, நம்ம ஊருக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் ப்ரைஸ் ஏற்றுட்டாங்கன்ட்டு. காசு போனால் போகுது. பட் நம்ம ஊரில் வந்து மோடி சார் வந்து சும்மா போகல, எல்லா நாட்டிலையும் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நிற்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்துட்டு நல்லா ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாக இருக்குது. எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாத நம்ம ஊரில் இருக்கிற இங்கே வந்து நம்ம ஒரு பாம்பு போட்டாங்கன்னா அவ்வளோ பயம் எடுக்குது. நைட்டில் தூக்கம் இல்லை. இன்னி வரைக்கும் நேற்று நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் பாம்பு போடுறாங்க. அவ்வளோ சத்தமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. ஒன்று வந்து தவறி விழுந்துச்சுன்னா கூட அவ்வளோ தான் போயிட்டு. பட் ரொம்ப தேங்க்ஸ் மோடி சாருக்கு தான் நம்ம சொல்லணும். ரியலி இட் இஸ் நாட் சிம்பிள். ஒருத்தரோட அருமை வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறப்போ தெரியாது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறப்போ மோடி சார் வந்துட்டு அவ்வளோ அருமை தெரில. பட் இந்த ஊருக்கு வந்துட்ட பிறகு பேசுகிறாரு பாருங்க, ஏதோ ஒரு நாட்டு இவர் சுப்ரீமு மோடி சார் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணாங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கிற வார் வந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பேச்சு வந்துட்டு ரியலி யாராலையும் பண்ண முடியாது. ஒரு 2 நாட்டோட சண்டை நிற்க வைக்கிற அளவுக்கு அவர் கையில் வந்துட்டு தில் இருக்குன்னா நம்ம நாடுனா சும்மாவா? அதுவும் இந்தியா. அதுவும் அன்னைக்கு நம்ம பண்ண புண்ணியம் தான் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றின்னு இருக்குது. ஆனால் நல்ல காலம் நம்மளுக்கு ட்ரம்ப்பு மாதிரி ஒரு ஆளை கிடைக்கலைங்க. ட்ரம்ப்பு மட்டும் கிடச்சிருந்தானா நம்ம நாட்டை வேணும்ன்ட்டு சும்மா எங்கே இருந்தாலும் சும்மா வம்பு இழுத்துன்னு வந்துட்டு நம்மளும் தூங்க வச்சுக்க மாட்டேன். அவனும் போய் வேற வாய் சும்மா இருந்தால் தானே அவனுக்கு ஊரெல்லாம் போய் வாயை சும்மா இல்லாமல் வம்பு இழுத்துன்னு வந்து எனக்கு அந்த ட்ரம்ப்பு. ஆனால் மோடி சார் அப்படி எங்கே எப்படி பேசணும், எப்படி நாசுக்காக பேசிட்டு நம்ம வேலை நம்ம முடிஞ்சா பண்ணுறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வராரு. அங்கே நிற்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைக்கிறதுக்கு நிஜமாக நம்ம இந்தியா வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தான். நான் இது வரைக்கும் நம்ம எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணுறது ப்ரைஸ் வந்துட்டு ஏறி இருக்குது. அப்படி இருக்குன்னா என்ன பண்ண முடியும், எல்லாமே ஏறி தான் இருக்குது. அதுக்காக நம்ம மோடி சார் சொல்ல முடியாது. பட் அவர் எங்களை நாட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் போதும்.